ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ஃபோனில் டெலீட் பண்ண ஃபோட்டோஸ், வீடியோஸ், டாக்குமெண்ட்ஸ், ஆடியோஸ்னு எல்லாத்தையுமே உங்களால் மறுபடியும் ஈஸியாக ரெக்கவர் பண்ணி பார்க்க முடியும். அது மட்டும் இல்லை, வாட்ஸ்அப்பில் நீங்கள் டெலீட் பண்ண மெசேஜஸ், ஃபோட்டோஸ், டாக்குமெண்ட்ஸே கூட உங்களால் மறுபடியும் ரெக்கவர் பண்ணி பார்க்க முடியும். உங்களுடைய கான்டாக்ட் டெலீட் பண்ணியிருந்தாலும் சரி, அதையும் உங்களால் ஈஸியாக ரெக்கவர் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. சிலர் வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ட்ரை பண்ணிவிட்டு ஒர்க் ஆகல ப்ரோன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் இந்த ட்ரிக்கு எப்படி பண்ணணும், எந்த மாதிரி பண்ணால் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு புரியும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ட்ரிக்கு ஒர்க் ஆகணும்னா உங்கள் ஃபோன் கண்டிப்பாக ஃப்ளாஷ் பண்ணியிருக்கக்கூடாது. மற்றபடி உங்களோட ஃபோனை ரீசெட் பண்ணியிருந்தாலும் சரி, என்ன பண்ணியிருந்தாலும் சரி, உங்களால் ஈஸியாக ரிகவர் பண்ண முடியும். பட் ஆனால் ஃப்ளாஷ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ட்ரிக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. ஸோ இந்த ட்ரிக்கு எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துருக்க வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆன் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த ட்ரிக் உங்களுக்கு ஒர்க் ஆகுதா, ஒர்க் ஆகலையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டும் நமக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ரிக்கு உங்களுக்கு ஒர்க் ஆகி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சொல்கிற ட்ரிக்கை பண்ணுறதுக்கு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த ஆப் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துருக்க வீடியோ கீழே இன்ஸ்டால் ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுவோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ், வாட்ஸ்அப் மெசேஜஸ், அப்புறம் வீடியோஸ், ஆடியோஸ், டாக்குமெண்ட்ஸ், கான்டாக்ட்ஸ் எல்லா ஆப்ஷனுமே இருக்கும். ஸோ இதில் நம்ம ஃபோட்டோஸ் எப்படி ரிகவர் பண்ணுறதுன்றதை நம்ம உங்களுக்கு லைவாக செக் பண்ணி காட்ட போகிறோம். ஸோ அதுக்கு என்னுடைய ஃபோனில் கேலரி ஓப்பன் பண்ணிட்டு ஒரு 3 ஃபோட்டோஸ் டெலீட் பண்ணிட்டு அதை எப்படி ரிகவர் பண்ணுறதுன்னு செக் பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா என் ஃபோனில் இருக்கிறது 19 ஃபோட்டோஸ் இருக்குது. ஸோ இப்போ இதிலிருந்து நம்ம 3 ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தலை ஃபோட்டோ, அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோடது, தளபதியோட 3 ஃபோட்டோ செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 3 ஃபோட்டோ பார்த்துக்கோங்க. இப்போ நான் அதை டெலீட் பண்ண போகிறேன். ஸோ டெலீட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், மேலே பார்த்தீங்கன்னா இப்போது 16 ஃபோட்டோஸ் தான் இருக்குது. முன்னே 19 இருந்தது. இப்போ நம்ம டெலீட் பண்ணதும் 3 ஃபோட்டோஸ் போயிடுச்சு இல்லையா, இப்போ 16 ஃபோட்டோஸ் இருக்குது. நான் ரிஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மறுபடியும் ரிஃப்ரெஷ் பண்ணாலும் அந்த 16 ஃபோட்டோஸ் தான் இருக்குது. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஃபோட்டோஸ் செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்கேன் ஆல் ஃபைல்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனோட இருக்கிற ஸ்டோரேஜ் எல்லாத்தையுமே ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிவிடும். இது வரைக்கும் நீங்கள் டெலீட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துரும். இதில் உங்களுக்கு என்னென்ன ஃபோட்டோஸ் எல்லாம் வேணுமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கலாம். நம்ம டெலீட் பண்ண அந்த 3 ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணி இப்போ ரெக்கவர் பண்ணலாம். ஸோ அதுக்கு அந்த ஃபோட்டோஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு 3 ஃபோட்டோவும் செலக்ட் பண்ணிங்க. அப்படி இல்லைனா செலக்ட் ஆல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ரிகவர்னு கொடுத்தா போதும். நம்ம செலக்ட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே ரிகவர் ஆகிடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ரிகவர் ஆயிடுச்சு. இப்போ நான் அதை செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். என்னுடைய கேலரியை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இப்போது 16 ஃபோட்டோஸ், 16 ஃபோட்டோஸ் தானே இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 19 ஃபோட்டோஸ் இருக்குது. இப்போ அந்த ஃபோட்டோஸையும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நம்ம டெலீட் பண்ணும்போது எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருந்துச்சோ சேம் குவாலிட்டியில் அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நம்மளால் மறுபடியும் ரிகவர் பண்ணிக்க முடிஞ்சுது. இந்த ட்ரிக் 100% ஒர்க் ஆகும். சில ஆப்ஸ் எல்லாம், நிறைய ஆப்ஸ் ரிகவர் பண்ண முடியுது. பட் ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குமான்றது எனக்கு தெரியாது. ஆனால் பட் நான் ட்ரை பண்ணதில் 100%, 1000% இந்த ட்ரிக்கு கன்ஃபார்மாக ஒர்க் ஆகுது. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.